ஹாய் ஆல் வெல்கம் டு தினமொரு சமையல் சீரிஸ். இன்னைக்கு வந்துட்டு செம்மையான மொறுன்னு ஒரு வாழைக்காய் கோலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வாழைக்காயை தோலோட கட் பண்ணி ஒரு இட்லி சட்டியில வச்சு அவிச்சு எடுத்துக்கோங்க. ஆறுனதுக்கு அப்புறம் தோல் எல்லாத்தையுமே உரிச்சிட்டு ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாம, இல்லைன்னா ஒரு கிரேட்டர் வச்சு கிரேட் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்திரத்துல ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி 10 சின்ன வெங்காயம் போட்டு வதங்கினதுக்கு அப்புறம் 5 பச்சை மிளகா 2 வரமிளகா போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் பட்டை கறி மசாலா பூ 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை ஃபிளேவருக்காக அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இல்லைன்னா இஞ்சி பூண்டு முழுசா கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமா கசகசா ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். அரை முடி தேங்காய் போட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா கொத்தமல்லி புதினா 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல உப்பு போட்டு அரைச்செடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸா போகாம குறைன்னு அரைச்செடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மேஷ் பண்ணி வச்ச வாழைக்காயில இந்த பேஸ்ட்டை போட்டு எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மிக்சர் எடுத்து எல்லாத்தையுமே மீடியம் சைஸ் உருண்டையா பிடிச்சி வச்சுக்கோங்க. சைட் பை சைடு எண்ணெயுமே காய வச்சிருங்க. எண்ணெய் காஞ்ச உடனே உருண்டையை போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சிம்ல வச்சு பொரிச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகி போயிடும். எண்ணெயில போடுறப்ப உருண்டை பிரிஞ்சு வந்துச்சுன்னா கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு போட்டு சேர்த்து உருண்டை பிடிச்சி போட்டுக்கோங்க. மட்டன் கோலாக்கெல்லாம் டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு வாழைக்காய் கோலா ரெடி.